வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல தலைவர் 171 அதாவது கூலி படத்தோட டைட்டில் டீசர் தான் டீகோட் பண்ண போறோம். ஆல்ரெடி நீங்க நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எங்க வீடியோஸ் வந்திருந்தா எந்த வீடியோலையும் சொல்லாத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய தியரிஸ் நாங்க இந்த வீடியோல சொல்ல போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லாஸ்ட் இயர் ரஜினி சாரோட பர்த்டே அப்பவே டைட்டில் டீசரை ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணா வேட்டையின் படத்தோட ஹைப் கம்மி ஆகிரும் அப்படின்னு நினைச்சு ரிலீஸ் பண்ணல. இப்போ வேட்டையன் மூவி ரிலீஸ் டேட் லைக்கா அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் நெக்ஸ்ட் 2 வீக்ஸோட ஃபுல்லா கம்ப்ளீட் ஆக போகுது. அதனால தான் இப்போ டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த படத்தோட பேர் கோல்டு, டிஸ்கோ, ஈகிள் இப்படின்னு டைட்டில் டீசர் அதாவது அப்டேட் கொடுத்த நான் 10 நாள் சும்மா ஒரு பேரா சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா ரொம்பவே டிஃப்ரெண்டா கூலின்னு பேர் வச்சிருக்காங்க. கமலுக்கு விக்ரம் ஒரு 400 கோடி, விஜய்க்கு லியோ ஒரு 600 கோடி. அதே வரிசையில ரஜினி சாருக்கு இந்த கூலி படம் 1000 கோடி வசூல் செய்யும். கண்டிப்பா இது வசூல் செய்யதான் போகுது. சரி, இப்போ நம்ம டீகோடிங் குள்ள போலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிற நீங்க நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. 1981 ரஜினி நடிச்சு வெளியான தீ படத்தோட செகண்ட் பார்ட் தான் இந்த கூலி மூவின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, அந்த படத்தோட அல்டிமேட் வெர்ஷன் தான் இந்த படம். அது எப்படி நான் கான்ஃபிடண்டா சொல்றேன்னா, தீ படத்துல தலைவர் ரஜினிகாந்த் ஒரு கூலியா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கோல்டு ஸ்மக்லிங் கேங்கோட ஜாயின் பண்ணி வேற கேங் கிட்ட இருந்து கோல்ட ஆட்டைய போடுவாரு. சேம் இந்த கூலி டீசர்லயும் தலைவர் கோல்டு ஃபுல்லா இருக்கிற குடோனுக்கு இங்க இருக்கிற அந்த குடோனை தன்னோட கண்ட்ரோல்ல எடுக்கிறாரு. அடுத்து ஃபைட் பண்ணிட்டே சோறு உண்டு, சுகம் உண்டு, மது உண்டுன்னு ஒரு டயலாக் பேசுவார்ல. இது இந்த டயலாக் ஆல்ரெடி அவரோட ரங்கா மூவில பேசின டயலாக் தான். இந்த டயலாக்கும் அந்த தீ மூவிக்கும் என்ன ஒரு சம்பந்தம்னா, அந்த மூவில ரஜினி அவரோட லைஃபை பத்தி கேர் பண்ணிக்காம இருப்பாரு. சேம் இந்த கூலி மூவில இருக்கிற ரஜினி கேரக்டரும் சேம் அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான். வீடியோவோட எண்டில் அவரோட கையில் இருக்கிற கூலி பேட்ஜில் இருக்கிற பிளட்டை அவர் துடைப்பாரு. ஸோ இந்த பேட்சஸ்லாம் 1980 90 காலகட்டத்தில் கூலி தொழில் அதாவது வேலை செய்யறவங்களாம் இந்த பேட்சை மாட்டி இருப்பாங்க. இது ஒரு ஐடி கார்டுனே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதே பேட்சை இப்போ அவர் மாட்டி இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, தீ மூவில ரஜினி கேரக்டர் ஒரு கூலியா தான் இருப்பாரு. அந்த பேட்ச் தான் அவரோட உயிரை ஒரு ஃபைட்ல இருந்து காப்பாற்றும். ஸோ அதனால தான் இங்க பிளட் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த டீடைல்ஸ் மட்டுமே இல்லாம தீ மூவில ரஜினியோட ஓப்பனிங் சீன் ஹார்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த கூலியோட டீசர்லயும் ரஜினி இன்ட்ரோ ஹார்பர்ல தான் நடக்குது. இது இல்லாம தீ மூவில ரஜினி கிளைமேக்ஸ்ல ஹோண்டா சிபிசி 100 பைக்ல இருந்து தான் தப்பிப்பாரு. கூலி வீடியோட இன்ட்ரோலையும் ரஜினி ஒரு பைக்ல, பழைய பைக்ல வர மாதிரி தான் நம்ம சவுண்ட் கேட்கும். அந்த பைக் கண்டிப்பா இந்த ஹீரோ சிபிசி 100 பைக்கா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் ஒரு டீசர் வீடியோல தீ படத்துக்கான நிறைய கனெக்ஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மெயினான என்ன ஒரு ரீசன்னா, இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த டீசரை. ஸோ ஹீரோ ரஜினிக்கு கோல்டு மாஃபியாவா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டியிருக்காங்க. தென் அனிருத் யூஸ் பண்ண இந்த டிஸ்கோ பிஜிஎம் கூட தீ மூவில வர மியூசிக்கை வச்சது போட்டது தான். வீடியோட எண்ட்ல முடிச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவாரு. அதுக்கு ரீசன் என்னன்னா, அதுக்கு பழைய பகை ஒன்று இருக்கு, அதை இப்போ முடிச்சுக்கலாமான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு பழைய பிளாஷ்பேக் இருக்கு. அது கண்டிப்பா அந்த தீ படத்தோட கனெக்ட் ஆகும். ஏன்னா தீ மூவி கிளைமேக்ஸ்ல ரஜினி சாகிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அவர் சாகல, அவர் தான் இந்த கூலி ஹீரோவா இருக்காரு. ஸோ ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு. இந்த கணேசன் எல்லாம் விட்டுட்டு ஜென்ரல் கனெக்ஷன் இப்போ பார்க்கலாம் வாங்க. லோகேஷ் அவரோட மூவிஸ்ல கஞ்சா, போதை அந்த மாதிரி நிறைய பொருளை தான் யூஸ் பண்ணுவாரு. அதுக்கு மாற்றா இப்போ கோல்டு ஸ்மக்லிங்கா மாத்திருக்காரு. மற்றபடி வேற எதுவுமே பண்ணல இப்போதைக்கு. லோகேஷ் கனகராஜ் அவரோட லியோ, விக்ரம் மூவிஸ்ல ஹீரோஸை தேடி தான் வில்லன்ஸ்லாம் வர மாதிரி நிறைய சீன்ல காட்டியிருப்பாரு. அந்த டைட்டில் ப்ரோமோ, லியோட டைட்டில் ப்ரோமோவா இருந்தாலும் விக்ரமோட டைட்டில் ப்ரோமோவா இருந்தாலும் அதுலயும் இவங்க ஹீரோஸை தேடி தான் வில்லன்ஸ் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த டீசர்ல என்ன பண்ணிருக்காருன்னா, வில்லன்ஸை தேடி ரஜினியே வராரு, அந்த மாதிரி தான் காட்டியிருக்காரு. ஏன்னா இந்த படத்துல வில்லனே ரஜினி தாங்க, அவரோட பெரிய மெயின் வில்லன் யாருமே கிடையாது. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினி கிட்ட ஒரு வில்லனிசம் பார்க்க போறோம். தென் லோகேஷ் கனகராஜ் அவர் எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரி ஓல்டு சாங்ஸ்லாம் இந்த மூவிலையும் யூஸ் பண்ணுவார் கண்டிப்பா. ஸோ இந்த டீசர் வீடியோலயே நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாம நிறைய சின்ன சின்ன டீடைலிங் கூட வச்சிருந்தாரு. ரஜினி என்ட்ரி ஆகும்போது அந்த போர்டில் 171 இருக்கும். அப்புறம் அந்த ஃபைட்ல ஒரு வாட்ச் ஒன்று
பறக்கும். அந்த வாட்ச்ல டைம் கூட கரெக்டா 171 இருக்கும். முக்கியமா வீடியோ எண்ட்ல ரஜினிக்கு பின்னாடி இன்னொரு போர்டு இருக்கும். அந்த போர்டுல 171 போட்டிருக்கும். அது பிளர்ரா இருக்கும். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ரஜினி 170 ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, இனி 171 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு காட்டுறதுக்காக கரெக்டா அந்த போர்டு இருக்குல்ல, அந்த பிளர் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட டைட்டில் கார்டை போடுறாங்க கூலின்னு. அப்புறம் நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தது என்னன்னா, இந்த படம் எல்சியூல வருமா அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி லோகேஷ் இது எல்சியூல வராது, ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த படத்துல எந்த ஒரு அறிகுறியுமே இல்லைங்க எல்சியூல வர மாதிரி. ஸோ இது கண்டிப்பா எல்சியூல வரவே வராது. ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா தான் மாசா ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு இந்த படத்தோட மெயின் கதை என்னன்னா, ஒரு சாதாரணமான கூலி தொழிலாளியா இருந்த ரஜினி எப்படி மிகப்பெரிய கோல்டு ட்ரக் மாஃபியா, ஸ்மக்லிங் மாஃபியாவா மாறினாரு அப்படிங்கிற ஒரு கதை தான் இந்த கூலி படத்தோட கதை. இதுல ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அது எப்படின்னா, கமல் அந்த விக்ரம்ல ஆரம்பிக்கலாமான்னு சொல்லுவாரு, ரஜினி இதுல முடிச்சுக்கலாமான்னு சொல்லுவாரு. ஸோ இது ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 171 படத்துல கமல் ஒரு சின்ன கேமியோ பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அதுக்கான ஒரு டீடைலிங்கா கூட இருக்கலாம். கமல் கேமியோ பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுதிகாசன் இந்த படத்துல சைன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா எல்சியூ கனெக்ஷன் இல்ல. பட் மேபி அந்த சுதிகாசனுக்காக மேபி ஏதோ ஒரு கேமியோ பண்ணலாம். பட் ஆனா அது ஒரு 90% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூலி வீடியோல சொல்லப்பட்டிருக்கிற ஹிடன் டீடைல்ஸ். கண்டிப்பா மற்ற சேனல்ஸ்ல சொல்லாத டீடைல்ஸ் எல்லாம் நாங்க இந்த வீடியோல சொல்லியிருக்கோம்னு நம்புறோம். ஆல்ரெடி நாங்க எல்சியூ கனெக்ஷன் வச்சு 171 ஸ்டோரியை கிரியேட் பண்ணியிருந்தோம். நாங்களும் இந்த 171 எல்சியூல தான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதை பேஸ் பண்ணி லியோ பார்ட் 2 ஸ்டோரியும் கிரியேட் பண்ணியிருந்தோம். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். இல்லைன்னா நாங்க லிங்க் தரோம், கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீக் எண்டுக்குள்ள கூலி மூவியோட ஒரிஜினல் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு நம்ம ஸ்டைல ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணவும் போறோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.